ஆபரண வண்டுகளான ஒளிவிடும் வண்டுகள் ஐரோப்பாவில் உள்ள மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் காணப்படுகின்றன. வெப்பமண்டல பகுதி மக்களின் நெருங்கிய உறவினர்கள் இந்த வகை வண்டுகளை ஆபரணமாக பயன்படுத்தியதால் இந்த வண்டுகளுக்கு ஆபரண வண்டுகள் என்று பெயர் வந்தது. ஆபரண வண்டுகள் பெரும்பாலும் பிடிவாதமான வண்டுகள். இவ்வகை வண்டுகளின் வரலாறுபடி முட்டையிலிருந்து முழு வண்டாக மாறுவதற்கு 10 ஆண்டுகள் வரை ஆகிறது. வண்டுகளாக மாறி 40 ஆண்டுகள் கழித்து முட்டையிடுகிறது. இந்த வகை வண்டுகள் மரப்பட்டைகளிலும் மரங்களிலும் முட்டையிடுகின்றன. கூட்டுப்புழுவாக உள்ள இந்த வகை வண்டுகள் மரத்திலேயே தனக்கு தேவையான ஊட்டச்சத்தை தேடிக்கொள்கின்றன. இந்த மரங்களை மரப்பலகையாகச் செய்ய வெட்டப்படும்போது கூட்டுப்புழுக்கள் வெட்டப்பட்ட மரப்பகுதிகளின் உட்புறத்திலேயே தங்கிவிடுகின்றன. இந்த கூட்டுப்புழுக்கள் தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அந்த மரப்பகுதியிலுள்ள குறைவான ஊட்டச்சத்துக்களை மட்டுமே எடுத்துக் கொள்கின்றன. 40 ஆண்டுகள் கழித்து கூட்டுப்புழுவிலிருந்து வண்டுகளாக மாறி வெளியேறும். இந்த வண்டுகள் முதிர்ந்த வளர்ச்சியடைந்த வண்டுகளாக உள்ளன. மற்றொரு வகை விசித்திரமான ஆபரண வண்டுகள் ஐரோப்பிய நாடுகளில் சில பகுதிகளில் காணப்படுகின்றன. இந்த வகை வண்டுகள் சட்ட விதிகளின்படி பாதுகாக்கப்படுகின்றன.